தொடர்பாக பாமக கட்சிக்காக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அன்புமணிக்கு அதிகாரம் இல்லை என்று பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், தேர்தல் ஆணையத்திற்கு எழுதியுள்ள கடிதத்தில் என்னென்ன அம்சங்களை குறிப்பிட்டுள்ளார் ராமதாஸ்? பாமக நிறுவனர் ராமதாஸ் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார். அந்த கடிதத்தில் தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் தலைவர் பதவியில் தற்போது இல்லை என்றும் கட்சியை விட்டு அவர் நீக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் தொடர்ந்து பாமகவுடைய பெயரை பயன்படுத்தி வருவதாகவும் தான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தன்னுடைய பெயரையும் பாமகவுடைய பெயரையும் பயன்படுத்தி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும் இது சட்ட விரோதம் என்றும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார். சில தினங்களுக்கு முன்பு அதிமுக கூட்டணியில் அன்புமணி தரப்பு அந்த கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய நிலையில மருத்துவர் ராமதாஸ் அதற்கு எதிர்வினையாற்ற இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தேர்தல் ஆணையத்துக்கும் இதை புகாராக அவர் அனுப்பியிருக்கார். கட்சியிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்டிருப்பதாகவும் அவருடைய தலைவர் பதவி காலம் முடிந்த பின்னர் தாம் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவர் சட்டவிரோதமாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாகவும் பாமகவுடைய பெயரை பயன்படுத்தி வருவதாகவும் அவர் குற்றச்சாட்டில் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கார். விவரங்களுக்கு நன்றி கோகுல்.